அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீயான ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே 6. ஸோ நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க, இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்லுமே இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் லைன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து ஷேப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வந்து நார்மலாக தெரியும், ஒரு டிசைனை மேக் பண்ணுறதுக்கு செகண்ட் கேட்டகரியை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேப். ஸோ ஷேப் அப்படின்னா எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ணுற எல்லாமே வந்து அது ஒரு ஷேப் தான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே அது ஒரு ஷேப். ஸோ இப்போ வந்து ஷேப் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸோ இந்த மாதிரி ஷேப் மட்டும்தான் ஷேப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் எல்லா டிசைன்ஸுமே நம்மளுக்கு ஷேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ ஒரு லைட்டாக இப்படி ஒரு லீஃப் இருக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் த ஷேப் தான். ஓகே, ஸோ ஒரு இந்த பென் எடுத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஷேப். நம்ம பார்க்கக்கூடிய அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷேப்பில் இன்க்ளூட் ஆகும். ஸோ லைன்ஸ் கூட நம்மளுக்கு 5 கேட்டகரிஸ் தான் இருந்துச்சு. பட் ஷேப் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் பார்க்க அதோட ஷேப் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். நம்ம ட்ரெஸ் பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் கூட நிறைய ஷேப் இருக்கும். பட் அந்த ஷேப் என்ன ஷேப்பு அண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு தெரியாது. பட் ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு ஷேப்புக்கு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசைன். ஓகே, ஸோ நேச்சுரல் ஷேப் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய, இப்போ நான் சொன்னது தான், நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஷேப்பில் வரும். அதாவது ஒரு லீஃப் எடுத்துக்குங்க. ஸோ அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து எல்லா டிசைன் பேட்டர்னுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஒரு வாட்டர் நம்ம கீழே ஃப்ளிப் பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டர் நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப்பை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த நேச்சுரல் ஷேப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஷேப் மாதிரி இருக்காது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கும். அது வந்து தண்ணியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லீஃப் மாரி லைட் வெயிட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த ஷேப்ஸ் வந்து அதுவாக கிரியேட் ஆகும். ஒரு நேச்சுரலாக கிரியேட் ஆகிற ஷேப் எல்லாமே அது வந்து நேச்சுரல் டிசைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலிஷ்டு டிசைன். ஸோ ஸ்டைலிஷ்டு டிசைன் அப்படின்னா இதுவும் நேச்சுரல் டிசைன் பேஸ் பண்ணி தான் வரும். பட் இது வந்து இதில் என்ன சொல்ல வரும், இதில் என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள டேரெக்டாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது கூட ஜஸ்ட் இது பார்க்கக்குள்ள உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் நான் சொன்ன அது வாட்டர் ட்ராப்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு டிசாஸ்டரோ இல்லை வெதர்ஸோ இது எல்லாமே கிரியேட் பண்ணி ஒரு ஷேப்பை நம்ம கொடுக்கறது தான் நேச்சுரல் டிசைன். இதுவே வந்து இந்த நேச்சுரல் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஸ்டைலிஷ்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஏற போகக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னா அந்த அப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போறீங்க அப்படின்னா ஜென்ஸ் லேடிஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு அது தெரியும். பட் அதெல்லாமே ஒரு ஷேப்பாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்டு நம்ம இதுதான் இந்த டிசைன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இல்லையா. ஸோ அது ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டாக ஆயிடும் அந்த பிக்சரை பார்த்தோன்னே. ஸோ அந்த பிக்சர் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஷேப் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்டைலிஷ்டு டிசைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன். ஸோ ஜாமெட்ரிக் டிசைன் ஷேப் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஷேப் வரும் இல்லையா, நம்ம ஸ்டடீஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ஜாமெட்ரிக் டிசைன். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டிசைன். அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் அப்படின்னா இதுவும் வந்து ஸ்டைலிஷ்டு டிசைன் பேஸ் பண்ணி தான் வரும். பட் இதில் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான மீனிங் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசைன்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஷேப் கொடுக்குறாங்க இல்லையா, நம்மளா இது ஓனாக நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டிசைன். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாகோ இல்லை வந்து ஆர்கானிக், ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வேர்டுக்கு நம்மளா ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த லோகோவை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலக்ஸி இல்லை ஸ்டார்ஸ் இல்லை மூன்ஸ் இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் த ஷேப். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸை வந்து நம்மளோட ஃபேப்ரிக்லையோ இல்லை நம்மளோட பேட்டர்ன் ஒரு டிசைன்ஸை நம்ம கொடுத்தோன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஷேப்பாக மாறும். நெக்ஸ்ட் வந்து இல்யூஷன்.
ஸோ நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இல்யூஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மலாக வைஸ் நம்ம ஸ்டோரிஸில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ நம்ம அது ஃபோக்கஸ்டாக நம்ம ஐசைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு மெர்ஜ் ஆகும், இல்லை மூமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் கலர்ஸோ இல்லை டபுள் லேயர்ஸோ ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் இல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் கூட நம்ம பேட்டர்னுக்கு நம்மளோட டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 6 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக ஷேப் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த ஜாமெட்ரிக் டிசைன் மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா எத்தனை ஃபேப்ரிக் எத்தனை பேட்டர்ன்ஸ் பார்த்தாலுமே நம்மளுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே டிசைன் மேக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸோட அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொன்ன மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அந்த பேட்டர்னில் எல்லா டிசைன்ஸுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் க்ரியேட்டிவாக இல்லை நீங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களோட டிசைன் பேட்டர்ன் பார்த்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வீடியோஸோட அசைன்மெண்ட். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் வந்து செகண்ட் டைப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஷேப்பு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு வாட்ச் பண்ணிக்கோங்க.